சகலத்தையும் உருவாக்கி தம்முடைய வார்த்தையினால் ஆண்டு நடத்துகிற இயற்கைக்கெல்லாம் ஏற்பட்ட சர்வலமுடைய நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவ பிள்ளைகளை, பலவித துக்கமான சூழ்நிலையில் அநேகர் கடந்து போகிறார்கள். விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டில் சென்னையிலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் சில இடங்கள், இப்படி பல இடங்கள் பாதிக்கப்பட்டதை நாம் அறிவோம். பயங்கரமான வெள்ளங்கள், பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான சேதங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நோவாவிடத்தில் உன் காலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் இனி பூமி அழிக்காதுன்னு சொன்னார். ஆகிலும் பூமி முழுவதும் அழிக்காவிட்டாலும் பல பகுதிகள் எரிமலைகளாலும் நிலநடுக்கங்களினாலும் இயற்கை சேதங்களினாலும் ஐஸ் அவாலன்சஸ் மூலமாகவும் பெருவெள்ளம் மூலமாகவும் சுனாமி மூலமாகவும் தாக்கப்படுவதை பார்க்கிறோம். இவற்றில் சில பிசாசு கொண்டு வருவதை பார்க்கிறோம். ஏசப்பா மார்க் 4 கடைசியில் படகில் தூங்கும்போது பிசாசானவன் அந்த படை அழிக்க பெரு வெள்ளமாக கடல் அலைகளை சின்ன படை நோக்கி மோதி அடிக்கிறான். படகு மூழ்க முடியாது செய்கிறான். ஆனாலும் அவன் மறந்து விட்டான். ஏசப்பாவுடைய ஒரு வார்த்தையில் அந்த பயங்கரமான அலைகள் அமைதியாயிற்று. இப்படி பல முறை அவருடைய வாழ்க்கை நடந்ததை நாம் பரிசுத்த வேதாகமத்திலும் அதை சார்ந்த புஸ்தகங்களையும் பார்க்கிறோம். ஆம், அவர் சொல்ல ஆகும். மோசே ஒரு மேய்ப்பனுடைய கோலினால் பெரிய சமுத்திரத்தையே பிளந்து விட்டான் என்றும் நாம் பார்க்கிறோம். வெட்டாந்தரை ஆக்கினான் என்று பார்க்கிறோம். எனவே சகலத்தையும் உருவாக்கி தம்முடைய வார்த்தையினால் ஆண்டு நடத்துகிற இயற்கைக்கெல்லாம் ஏற்பட்ட சர்வலமுடைய நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் கர்த்தாவே, டிவிகளை பார்க்கும்போது அப்பா, எங்கே பார்த்தாலும் சண்டைகள், எங்கே பார்த்தாலும் நான் தான் இருக்க வேண்டும் என்கிற பெருமைகள், பொறாமைகள், ஜாதி கலவரங்கள், தகப்பனை எங்கே பார்த்தாலும் அநீதியான கொலைகள், லஞ்சங்கள், இப்படி பல பல உமக்கு வேண்டாத மனசாட்சிகரமான பாவங்களால் உலகம் நிறைந்திருக்கிறதை பார்க்கிறோம். தேவனை மனம் இறங்க. 50 நீதிமான்கள் இருந்தால் அதை அழிக்க மாட்டேன் என்று சொன்னேன். 10 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் சொன்னேன். ஆகிலும் கர்த்தாவே, இயற்கைகள் உம்முடைய கட்டு இல்லாமல் வராது. இயற்கையை ஆண்டு நடத்துகிறவர் நீரப்பா. 180% இயற்கை சேதங்கள் உம்முடைய கோபத்தில் நடக்கிறது மற்றும் 20% மனிதருடைய நெக்லிஜென்ஸால் நடைபெறுது. இருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய பேரன்பை காண்பித்து பாமர மக்களை கண்ணோக்கி பாரும். வசதி படைத்தவர்கள் ஒருவேளை தப்பிவிடலாம், ஆனாலும் அவர்களும் கஷ்டப்படுகிறார்களப்பா. அவருடைய வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் மூழ்கிவிட்டது. அதுவும் இல்லாமல் நம்முடைய பார்ட்னர்ஸுடைய வீடுகள்லாம் எப்படி இருந்தும் தெரியலப்பா. அநேக இடங்களில் பாமர மக்கள், ஏழை மக்கள் கடன் வாங்கி கட்டின வீடுகளாம் மூழ்கியிருக்கிறது. எத்தனையோ பேர் இறந்து பிணங்கள் மிதங்குவதாக சொல்லுகிறார்கள். எத்தனை தான் சரி செய்ய அரசாங்கமோ எங்களை போல என்ஜிஓ மற்றவர்களோ பாடுபட்டாலும் கர்த்தாவே, அது அதைவிட பயங்கரமான சேதமாக இருக்கிறது. தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். எரேமியா தீர்க்கதரிசி வரப்போகிற பெரிய பஞ்சத்தை குறித்து உம்மை நோக்கி ஜெபித்தான். பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி பார்க்கும் வரைக்கும் என் கண்களில் கண்ணீர் சோதின்னு சொன்னான். ஆம் கர்த்தாவே, தென் தமிழ்நாட்டில் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் கதறுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள், உணவின்றி தவிக்கிறார்கள். அனைவருக்கு நீந்த தெரியாது. மனம் இறங்கு. நீந்தினாலும் முதலைகள் மற்றுமான ஆபத்தான காரியங்கள் வருவதை பார்க்கிறோம்.
அனைவரும் சறுக்கி விடுகிறார்கள். பஸ்கள் ஓட முடியாத நிலையில் பாதைகள் பாலங்கள் இடிந்து கிடப்பதை பார்க்கிறோம். அப்பா, கொஞ்ச நாள் மழைக்கு இப்படிப்பட்ட அழிவு வருமானால் 150 நாட்கள் நோவாவின் காலத்தில் பெருவெள்ளம் வந்ததை பார்க்கிறோம். உலகமே மலையிலெல்லாம் மூடி அராத் மலையின் மேல் நோவாவின் பேடை மட்டும் நின்றதை பார்க்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய கோபத்தை விட்டு நீர் விலகும். சேஷமாய் அநீதியான கொலைகளப்பா, எதற்கெடுத்தாலும் கொலைகள், எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை ஒடுக்குதல், பலவிதமான தந்திரங்களை பயன்படுத்தி தன்னுடைய எதிராளிகளெல்லாம் நசுக்குதல். அப்பா, லஞ்சங்கள். தகப்பனே, எங்கள் பாவங்களை எங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கிறது. எங்கள் பாவங்களை மன்னியும். அதுவும் பாவம் செய்யாமலேயே இதனால் அழிக்கப்படுகிற உம்முடைய பிள்ளை நீதிமான்கள், தெய்வத்துக்கு பயப்படுற பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய தூதனை அனுப்பி பெருவெள்ளத்தை தப்ப செய்யும். சேஷமாய் 2010 சுனாமியிலே ஏழை மக்களை காப்பாற்றினது போல உம்முடைய மக்களை காப்பாற்றும். சேஷமாய் ஏழை மக்கள், வசதி இல்லாத மக்கள், குடிசையில் வாழ்கிற மக்கள், இவர்களெல்லாம் நீர் காத்துக்கொள்ளும். விரக்தி இருக்கிற மக்களை பாதுகாத்துக்கொள்ளும். உணவின்றி குடியிரில் ஒரே வஸ்திரத்தோடு இருக்கிற மக்களையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். அந்தந்த ஊருக்கு போக வேண்டும் என்கிற மக்களை பத்திரமாய் கொண்டு சேரும். அதோடு இந்த தண்ணீர் சீக்கிரமாய் வடிந்து போக அனுக்கிரகம் செய்யும். பெரிய காரணம் செய்யும். மக்கள் தெய்வ பயத்தோடு வாழ செய்யும். உம்மால் முடியும். உம்முடைய மக்களை காப்பாற்ற உம்மால் முடியும். மனம் இறங்கி நாங்கள் எவ்வளவுதான் செபித்தாலும் எங்களுக்குள்ளே வித்தியாசங்கள், எங்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள், அதில் எல்லாரும் தங்களை தாழ்த்தி உண்மையான உபவாசத்தோடு சேவிக்க செய்யும். உம்முடைய கிருபைகளோடு கிட்டும். பாதுகாத்துக்கொள்ளும். தேவை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.